இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு சாரி கேட்டுக்கிறேன். என்னால் கரிக்குலம் பெடகாஜி அசஸ்மெண்ட் செகண்டரி லெவலோட நோட்ஸ் போட முடியல. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுனால என்னால் நோட்ஸுக்கு எதுவும் ரெக்கார்ட் பண்ணவே முடியல. சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷனுக்கு கட்டாயமாக நான் நோட்ஸ் நான் வீடியோ லிங்க் போடுறேன். கண்டிப்பாக நான் பப்ளிஷ் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இப்போ சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷனோட ஃபஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா சோஷியாலஜி அண்ட் எஜுகேஷன். இந்த சாப்டர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சோஷியாலஜினா என்ன, எஜுகேஷன்னா என்ன, இதை பற்றி தான் பேசியிருப்பாங்க. அதே போல் சோஷியலாக நடக்கிற உலகத்தில் நடக்கிற சமூகத்தில் நடக்கிற விஷயம் எஜுகேஷனுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு பேசியிருந்திருப்பாங்க. இப்போ ஒரு ஷார்ட் ஆன்சர்ஸ் பிஃபோர் கோயிங் டு த கொஷின், ஒரு ஷார்ட் ஆன்சர் நீங்கள் எழுதுறீங்கன்னா எதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டைட்டில், இந்த கொஷினில் கொடுத்துருக்கிறத வச்சு நீங்கள் ஒரு டைட்டில் அதை போடணும். கண்டிப்பாக சைட் ஹெட்டிங் ஒன்று எழுதணும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் சினாப்சிஸ் எழுதணும். அதுக்கப்புறம் இன்ட்ரடக்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். மெயின் கான்டென்ட் அண்ட் கன்க்ளூஷன் இருக்கணும். ஷார்ட் ஆன்சர்ஸ் தானே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் அப்படி ப்ரெசென்ட் பண்ணால் கொஞ்சம் ப்ரெசென்டபிளாக இருக்கும். எப்படி எனக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது தெரியல, இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி தான் நம்ம 5 மார்க்ஸ்க்கும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஒரு எக்ஸாக்ட் கொஷினில் இருக்கக்கூடிய எதை பற்றி நீங்கள் எழுத போகிறீங்கன்னு ஒரு ஹெட்டிங் கொடுக்கணும். அதுக்கப்புறம் சினாப்சிஸில் ஒரு 4 லைன்ஸில் இன்ட்ரடக்ஷனை விட ஒரு 3-4 லைன்ஸ் சின்னதாக இந்த கொஷின் ஆன்சரில் என்னெல்லாம் இருக்குது, இதெல்லாம் கவர் பண்ண போகிறீங்கன்னு சொல்லலாம். இன்ட்ரடக்ஷனில் கொஞ்சம் அந்த என்னெல்லாம் உள்ளே இருக்குது அப்படின்றத கொஞ்சம் ஒரு ஸ்டார்டர் மாதிரி கொடுக்கணும். அப்புறம் மெயின் கான்டென்ட் நீங்கள் சப்ஹெட்டிங்ஸோடு கொடுக்கணும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கன்க்ளூஷன் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷார்ட் ஆன்சர்ஸில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். வாட் டு யூ மீன் பை சோஷியாலஜி? ரைட் த மீனிங் ஆஃப் சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோஷியாலஜி அப்படின்னா என்னங்க? சோஷியாலஜின்ற வேர்டு எதுலேருந்து வந்துச்சு ஃபஸ்ட்டு அதை பார்த்துடலாம். சோஷியாலஜி அப்படின்றது சோஷியஸ் லோகஸ் அப்படின்னு 2 வேர்டை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறாங்க. சோஷியஸ் அப்படின்றது நமக்கு லாட்டின் மொழியிலேருந்து வந்துச்சு. சோஷியஸ் அப்படின்னா என்னன்னா நமக்கு சொசைட்டியை பற்றினது இல்லைன்னா கம்பானியன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லோகஸ் அப்படின்றது க்ரீக்லேருந்து வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா லோகஸ் அப்படின்னா என்னன்னா அது ஒரு ஸ்டடி ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டடி ஆஃப் சொசைட்டி அப்படின்னும் சொல்லலாம், இல்லை ஸ்டடி ஆஃப் சோஷியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட் இந்த இந்த கொஷனில் எஜுகேஷன்னா என்ன, சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ எஜுகேஷன்னா என்ன, நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் சப்ஜெக்ட்ஸே படிச்சிருப்போம். எஜுகேஷன் அது எடிகே அப்படின்ற வேர்ட்லேருந்து வந்துச்சு. அதுவும் லாட்டின்லேருந்து வந்துச்சு. லீட் டு. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து படிச்சிங்கனாலே உங்களுக்கு சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷனா என்னன்னு புரிஞ்சிடும் பாருங்கள். த ஸ்டடி ஆஃப் சோஷியல் ரிலேஷன்ஸ் டு லீட் அவுட் அப்படின்னா என்ன, ஊரோட ஒத்து வாழ்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது அப்படின்றது தான் இதோட மீனிங். சரிங்களா? நெக்ஸ்ட் சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதில் நான் கொஞ்சம் டைம் எடுக்கிறேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியும் அப்படின்றதுக்காக தான் நான் கொஞ்சம் நடுவில் புக்கு கொஞ்சம் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷனோட மீனிங் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா த ஸ்டடி ஆஃப் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எஜுகேஷன் அண்ட் சொசைட்டி ரெண்டுத்துக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி கற்றுக்கிறது தான் நம்ம சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷனோட மீனிங். சரிங்களா? அதே போல் இங்கே இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இருக்குது. ஆஃப்டர் வேர்ல்டு வார் II, however the subject received renewed internet around the world from technological functionalism in US. இது என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு வேர்ல்டு வாருக்கு அப்புறமேட்டு தான் நிறைய இம்ப்ளிமெண்டேஷன்லாம் வந்துச்சு. வேர்ல்டு வார் IIக்கு அப்புறமேட்டு நிறைய சேஞ்சஸ் நமக்கு எஜுகேஷனில் வந்துடுச்சு அப்படின்னு இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காங்க. அதாவது எஜுகேஷன் ரொம்ப ப்ரொமோட் ஆகி இப்போ சோஷியல் மொபிலிட்டி அளவுக்கு அது ரொம்ப ப்ரொமோட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன் நிறைய தியரிஸ்லாம் இருக்குது. அது என்னென்ன தியரி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பொலிட்டிக்கல் அரித்மெட்டிக் தியரி, அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனலிசம்,
சோஷியலைசேஷன் ஃபில்லிங் ரோல் இன் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்லிங் ரோல் இன் சொசைட்டி, எஜுகேஷன் அண்ட் சோஷியல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 தியரி கொடுத்துருக்காங்க. இது பற்றியும் நம்ம ஒரு சின்ன ஜிஸ்ட் மாதிரி அங்கே எழுதலாம். பொலிட்டிக்கல் அரித்மெட்டிக். பொலிட்டிக்கல்னா என்னங்க? பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ் எதுக்காக? பொலிட்டிக்கல் இது அரித்மெட்டிக் எதுக்காக? ஸோ நம்ம ஒரு நாட்டை போய் லீட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனலிசம். ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன? ஸ்ட்ரக்சர்னா ஒரு கட்டமைப்பானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு ஃபார்மில் 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இதுதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து சொசைட்டியை ஒரு ஹியூமன் பாடியாக நினச்சிக்கலாம். சொசைட்டின்றது ஹியூமன் பாடி, எஜுகேஷன்றது வந்து அதோடைய ஆர்கன்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எஜுகேஷன்றது ஹியூமன் பாடி, சாரி, சொசைட்டின்றது ஹியூமன் பாடி, சரிங்களா? மொத்த பாடியே நம்ம சொசைட்டி தான். ஆனால் நம்ம ஹியூமன் பாடியோட இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ், சின்ன சின்ன ஆர்கன்ஸ் தான் வந்து நம்ம எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உடம்பு இதுவாகிறதுக்கு, ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு எஜுகேஷன் அப்படின்ற ஆர்கன்ஸ் வேணும். உள்ள இருக்கக்கூடிய ஹார்ட் வேணும், லங்ஸ் வேணும், இது எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும் இல்லைங்களா? அதுதான் நமக்கு எஜுகேஷன் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோஷியலைசேஷன். சோஷியலைசேஷன்ற வேர்டு என்ன மீன் பண்ணுதோ அதுதான் இதோட மீனிங். சோஷியலைசேஷன்னா ஊரோட ஒத்து வாழ்றது. ஸோ சோஷியலைசேஷன் இஸ் த process by which the new generation learns the knowledge, attitudes, values. இப்போ நியூ ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து மற்றவங்களுடைய நாலேஜ் கிட்ட இருந்து கற்றுக்கிறதோ இல்லை மற்றவங்களோட சேர்ந்து பேசி நம்ம நிறைய நாலேஜ் கற்றுக்கிறதோ சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் ரோல்ஸ் இன் சொசைட்டி. ஸோ நம்ம உலகத்தில் நிறைய ஜாப்ஸ் இருக்குது, நிறைய ப்ரொஃபஷன் இருக்குது. எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு மனுஷனாக அவனை வந்து உருவாக்குறது தான் சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷனுடைய பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பையன் ஒரு 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 ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கூல் விட்டு முடிச்சுட்டு ஒரு பிஜி யூஜி எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகிறான், ஒரு இன்ஜினியராக போகிறான் அப்படின்னா அவன் தனியாக ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ண போகிறது கிடையாது. எல்லாருமே அவனுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களும் இருப்பாங்க, அவனுக்கு மேலே வேலை பார்க்குறவங்களும் இருப்பாங்க. அவங்க கூட அவன் மிங்கிள் ஆகி அவன் கற்றுக்கிட்டு தான் பண்ண முடியும். எஜுகேஷனில் கற்றுக்கிட்டதை தவிர்த்து அவன் வந்து ஒரு இடத்துல போய் வேலை பார்த்து கற்றுக்க வேண்டியதும் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஹியூமனாக, அப்ரோப்ரியேட் ஹியூமனாக அவனை வெளியில் அனுப்புறது தான் நம்ம சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷனுடைய மெயின் ரோல். As various jobs become vacant, they must be filled with the appropriate people. Purpose of education is to purpose of education is to sort and rank individual for placement in the labor market. மார்க்கெட்ல நிறைய வேலைங்கள்லாம் இருக்கு, அதில் எல்லாத்தையும் அப்ரோப்ரியேட்டான ஒரு மனுஷனை அங்கே போய் ஒரு ஸ்டூடெண்ட்டை அங்கே போய் ஆப் பண்ண வைக்கிறது தான். நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் அண்ட் சோஷியல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மெனி டீச்சர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இவ்வளோதான் மண்டல ஏறும், லோவர் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோதான் மண்டல ஏறும்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன் வச்சுருப்பாங்க. அப்படி அசம்ஷன்லாம் வைக்காமல் ஒரு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே ஒரே மாதிரி பார்த்து ஒரு சோஷியல் ஹியூமனாக அந்த ஸ்டூடெண்ட்டை கிரியேட் பண்ணணும். அதுக்கு பேரண்ட்ஸுமே கூட ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா வீட்டில் இருந்து எல்லா மிடில் கிளாஸ், எல்லா லோவர் மிடில் கிளாஸில் இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே படிக்கிறது மட்டுமே வேலையை வச்சுருக்க மாட்டாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு வேலை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கூட இருப்பாங்க. இது சைல்ட் லேபர்னு சொல்ல முடியாது, பட் ஹெல்ப் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே இருக்காங்க, இன்னுமே இருக்காங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு போய் உட்காந்துட்டு கடையில் மம்மி கூட உட்காந்துட்டு ஹெல்ப் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கண்ணாலேயே நம்ம பார்த்துருப்போம். இதை சைல்ட் லேபர்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களோட இன்ட்ரெஸ்டோட அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா the federal government subsidies independent private schools enabling the rich to obtain good education. அப்பனா என்ன ஒரு நம்ம சொசைட்டியே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிச்சான ஸ்டூடெண்ட் வந்து ரிச்சான ஸ்கூலில் போயிட்டு ஒரு நல்ல நாலேஜோ நல்ல எஜுகேஷனோ கற்றுக்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஒரு மித்து என்னன்னா எல்லாருக்குமே இது அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்குது. இப்போல்லாம் நிறைய நம்ம ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஹையர் எஜுகேஷன் படிக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் சர்டின் அமௌண்ட்டுக்கு மேலே அவன் ஸ்காலர்ஷிப்பில் படிச்சுட்டு அவன் வேலைக்கு போயிட்டு அதை ரீபே பண்ணுற மாதிரியான காலகட்டம்லாம் இப்போ வந்துருச்சு. அது எல்லாமே கூட இங்கே இந்த பாயிண்ட்ஸில் நம்ம எழுதலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா, ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் த கான்செப்ட் ஆஃப் சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்றத பற்றின கான்செப்ட்னு சொல்லிட்டு இருக்கு. இதில் என்னென்ன கான்செப்ட் இருக்குன்றத பற்றி ஒரு ஷார்ட் நோட் எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே வந்து இவன் மோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட புக்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்றது ஒரு எஜுகேஷன் சோஷியல் கொஷின்ஸை எழுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே நம்ம சினாப்சிஸில் சேம் இது கொடுக்கலாம், கான்செப்ட் சேம் இன்ட்ரோடக்ஷன் நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து மெயின் கான்செப்ட் வரும்போது நிறைய பேர் சோஷியாலஜி பற்றி நிறைய பேர் வந்து நமக்கு வந்து தியரிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டர்கிம், கால் மேக்ஸ், அப்புறம் மெட், இவன் மொரஸ் அப்படின்றவங்களாம் கொடுத்துருக்காங்க. அவங்க நேம்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா எழுதுங்க. ஆனால் எல்லாருமே ஒரே சிமிலராக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சோஷியல் கிளாஸ், ஜெண்டர், கல்ச்சர் அண்ட் கவர்மெண்ட் பாலிசிஸ் எல்லாத்தையுமே எஜுகேஷனில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. இது எல்லாத்தையுமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தெரிஞ்சும் இருக்கணும், ஆஸ் வெல் அஸ் எல்லாரையும் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்றது தான் சொல்லியிருந்திருப்பாங்க. சரிங்களா? எஜுகேஷனல் சோஷியாலஜி would imply an emphasis upon educational and social questions. ஸோ சோஷியல் கொஷின்ஸ் இருக்கணும். அப்புறம் இது வந்து சோஷியல் ப்ராப்ளத்துக்கெல்லாம் சொல்யூஷனும் கொடுக்கணும் அந்த ஸ்டூடெண்ட். அதனால அதில் அவங்க லேர்ன் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷனை வந்து சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா, அது ஒரு சோஷியல் ப்ராசஸ், ஒரு சோஷியல் பேட்டர்னில் எஜுகேஷன் சிஸ்டமில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு சயின்டிஃபிக்காக நம்ம சொல்லணும்னா சோஷியல் ப்ராசஸ், சோஷியல் பேட்டர்னில் நடக்கிறது தான் நம்ம எஜுகேஷனல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் இன்னொரு டைப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்றது ஒரு சொசைட்டி தான் அதோட ஹோல். சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷனோட ஹோல் வந்து ஒரு சொசைட்டி, ஒரு சமூகம் தான் அதோட ஹோல். அதில் ப்ராசஸ் நடக்குதுங்க இல்லையா? நம்ம ப்ராசஸ் நடக்கிறது எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்லேருந்து தான் அந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது எல்லாத்தையுமே அவங்க கற்றுக்குறாங்க, ஸ்கூல்லையோ காலேஜஸ்லையோ எல்லாத்தையுமே இன்ட்ராக்ஷன் பிட்வீன் எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் இதெல்லாமே அவங்க ஸ்கூல்லையோ காலேஜஸ்லையோ அவங்க கற்றுக்கிட்டு தான் வெளி உலகத்துக்கு வராங்க. சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன் வந்து அதோட அட்டென்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு ஹியூமன் ரிலேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும். அம்மா அப்பா யாரு, சித்தி சித்தப்பா யாரு அப்படின்னு. இப்போ நான் வந்து சித்தி சித்தப்பா கூப்பிடுவேன்னா, இன்னொரு ஊர்லேருந்து வந்தவங்க வந்து வேற மாதிரி கூப்பிடுவாங்க. அதனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்புக்கும் ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. அதே போல் கல்ச்சர் பார்த்தோம்னா அவங்க கல்ச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளுடைய தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா நம்மளோட கல்ச்சர், தமிழ்நாடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்டில் வேறு மாதிரியான கல்ச்சர் இருக்கும். ஆனால் எல்லாரும் சேர்ந்து தானே வாழ்கிறோம். ஆனால் அவங்களோட கல்ச்சர் அவங்க என்ன செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அதை நாமளுமே கூட ஹியர் அண்ட் தேர் செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா? அதுதான் அக்செப்டன்ஸ். அது எல்லாமே அவங்க ஸ்கூல்ஸில் காலேஜஸில் தான் கற்றுக்குறாங்க எஜுகேஷன் மூலியமாக. ஸோ ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்குள்ளே நடக்கிற ப்ராசஸ் தான் சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன். சரிங்களா? இதுதான் நம்ம சோஷியாலஜி எஜுகேஷனுடைய கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். த கான்செப்ட் ஆஃப் சோஷியாலஜி எஜுகேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுதான். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். தேர்ட் ஷார்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா, explain in detail the scope of sociology of education கேட்டிருக்காங்க. scope of sociology of education அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன் வந்து ரொம்ப வாஸ்டான கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னத்தில் தான் கன்சர்ன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சொசைட்டி மேலே ரொம்ப கன்சர்னிங்காக இருக்குது. அப்புறம் மல்டிபிள் கல்ச்சர்ஸ் மேலே, கம்யூனிட்டி மேலே, கிளாஸஸ், அப்புறம் என்வாயன்மெண்ட் சோஷியலைசேஷன், அப்புறம் இன்டர்னலைசேஷன், இன்டர்நேஷ்னலாக எப்படி இதுவாகிறாங்க, அப்புறம் அக்காமடேஷன், அப்புறம் கல்ச்சரல் லேக் என்னவா இருக்குது, சப்கல்ச்சர்ஸ் என்ன இருக்குது, ஸ்டேட்டஸ்னால என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படின்றதெல்லாம் தான் ரொம்ப கன்சர்னாக இருக்கிறது. அதுதான் வந்து ஸ்கோப் ஆஃப் சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன். அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் கூட ஃபேஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் கிளாஸஸ்னால ஒரு ஈகோ வர்றது, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இல்லை நிறைய அக்செப்டன்ஸ் இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம ஸ்கூல்ஸில் நம்ம சொல்லி கொடுத்துட்டு வரோம். பட் ஸ்டில் ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்குமான ப்ராப்ளம், கேசஸ் இதெல்லாமே அவங்க தெரிஞ்சிருக்கணும். சோஷியல் ஃபோர்ஸ், கல்ச்சுரல் சேஞ்ச் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்.
வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறமேட்டு ஒரு அத்தாரிட்டி, ஒரு ஸ்கூல் அத்தாரிட்டி, இது எல்லாத்தையும் பற்றி அவங்க தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் நிறைய ஸ்ட்ரீம் ஆஃப் கரிக்குலமும் இருக்குது அப்படின்றதும் அவங்க தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து நமக்கு என்னென்ன போர்ட்லாம் இருக்குது, நம்மளுடைய நம்மளை சுற்றியே, நம்ம வீட்டை சுற்றியே பார்த்தோன்னா எந்த ஸ்கூலில் ஒரு குழந்தைய சேர்க்கறது அப்படின்னு பார்க்கும்போது மெட்ரிக் சேர்க்கலாமா, மெட்ரிக்னா இப்போ வந்து ஸ்டேட் போர்டுனா ஆயிடுச்சு, ஓகே அந்த சிலபஸில் நம்ம குழந்தைய போடலாமா, இல்லைனா நம்ம குழந்தைய வந்து சிபிஎஸ்சி போர்டில் போடலாமா. ஆனால் நம்ம வீட்டை சுற்றி எல்லா டைப் ஆஃப் ஸ்கூல்ஸுமே இருக்குது. இப்போது ஐபி ஸ்கூலில் போடலாமா, சிபிஎஸ்சியில் போடலாமா, இல்லை ஐசிபிஎஸ்சியில் போடலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. முனிசிபல் ஸ்கூலில் போடலாமா, அவங்க வீட்டுக்கு அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய ஃபினான்ஷியல் பேக்ட்ராப் வச்சு அவங்க அதில் வந்து சேர்ப்பாங்க இல்லைங்களா. இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸுமே கூட தெரிஞ்சிருக்கணும். எல்லாருக்குமே எஜுகேஷன் சமமாக கிடைக்கிது, பட் இருந்தாலும் ஸ்டைலும் அவங்களுடைய போர்டும் டிஃபர் ஆகுது, கரிக்குலம் மெத்தடாலஜிஸ் எல்லாமே டிஃபர் ஆகுதுன்றது ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். எஜுகேஷன் சுச்சுவேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம சிட்டியில் இருக்கிறவங்களுக்கும் ரூரலில், அர்பனில், ட்ரைபல் ஏரியாஸில் இருக்கிறதும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றது. ரொம்ப டிஃப்ரெண்ட் ரேசஸ் அங்கேருந்து அவங்க வரவங்க. ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா இன்டீரியரில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நிறையவே நாலேஜ் இருக்குன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. அவங்க நம்மளை விட நிறையவே நாலேஜஸ்லாம் தெரிஞ்சு நல்லா இப்போ இம்ப்ரூவ் ஆகிட்டு வராங்க டெக்னிக்கல் லெவலில். இருந்தாலும் கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது சில இடங்கள்ல, சரிங்களா. அதே போல் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எஜுகேஷ்னல் மெத்தட்ஸ் அதையும் அவங்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஏஜென்சி, சோஷியல் ஏஜென்சிஸ்ன்னு பார்த்தோன்னா என்னது, ஒன்றுமே இல்லைங்க, நம்ம ஃபேமிலி தான். சோஷியல் ஏஜென்சிஸ் நத்திங் பட் ஆர் ஃபேமிலி, அப்புறம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸு, இதெல்லாம் தான் வந்து நம்ம சோஷியல் ஏஜென்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம சோஷியல் ஏஜென்சிஸ்ன்றனா நம்ம ஸ்கூல், நம்ம பேரண்ட்ஸு, நம்ம ஸ்கூல், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், இதெல்லாம் தான் ஏஜென்சிஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்டடீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப், ஒருத்தருக்கு இன்னொரு, இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னா அவங்க சேம் கம்யூனிட்டியாவோ சேம் கல்ச்சராகவோ இருக்கணுன்ற அவசியமே இல்லை, டிஃப்ரெண்ட் கல்ச்சராக இருப்பாங்க, அதுவுமே ஒன் ஆஃப் த ஸ்கோப் தான். ரோல் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்கூல், பியர் குரூப்ஸ் ஆன் த பர்சனாலிட்டி ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் கூட இம்பேக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நமக்கு இன்னொரு லாஸ்ட் ஃபைனல் இம்பார்ட்டன்ட் ஸ்கோப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராப்ளம்ஸ் சச் ஆஸ் ரேசிசம், கம்யூனலிசம் அண்ட் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், சரிங்களா. இப்போது இன்னொரு தடவை இங்கே நான் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட், நான் சொன்ன உங்களுக்கு வாயில் நான் சொன்னதுக்கும் இங்கே இருக்கிற ஜஸ்ட்டுக்கும் ரெண்டுத்துக்கும் லிங்க் இருக்கான்றதை ஜஸ்ட் நீங்கள் ஒரு ரீகேப் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சோஷியலைசேஷன் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன், த ரோல் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் in transmitting cultural and values. Different cultures இருக்கும். Educational institutions, schools, colleges, universities as social organization. இந்த social organizationsல ஒருத்தரோட ஒருத்தர் எப்படி கலந்து பழகணும் அப்படின்றது எல்லாமே அவங்க தெரிஞ்சிருக்கணும். இதுவுமே ஒரு ஸ்கோப் தான். இம்பேக்ட் ஆஃப் எஜுகேஷன் ஆன் சோஷியல் கிளாஸ் அண்ட் மொபிலிட்டி, அதான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு மிடில் கிளாஸோ லோவர் மிடில் கிளாஸோ இது எல்லாமே அவங்க தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கூல்ஸில் படிப்பாங்க, எல்லாருமே சேம் ஸ்கூலில் படிக்கிறது கிடையாது. ஐபி, ஐசிஎஸ்சி, சிபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, முனிசிபல் ஸ்கூல்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. சோஷியல் சேஞ்சஸ் அண்ட் டெவலப்மெண்ட், ஒரு how education contributes to modernization in progressன்றது தெரிஞ்சுக்கணும். டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்பும் டைனமிக்காக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னோட ஆடியோ கேட்குறதுக்கும் போது உங்களுக்கு நிறையவே புக்லேருந்து படித்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் பார்த்தோம்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் எஜுகேஷனல் சோஷியாலஜி. இதை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும் நமக்கு சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன்னா என்ன, எஜுகேஷனல் சோஷியாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறேன். சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி எஜுகேஷனல் சோஷியாலஜி பார்த்துடலாம். எஜுகேஷனல் சோஷியாலஜி அப்படின்றது அப்ளிகேஷன் ஆஃப் சோஷியாலஜிக்கல் பிரின்சிபல்ஸ் டு த ஹோல் ப்ராசஸ் ஆஃப் எஜுகேஷன். ஒரு எஜுகேஷனல் சோஷியாலஜின்றது ஒரு ஹோல் ப்ராசஸ் ஆஃப் எஜுகேஷனில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, உலகத்தோடு எப்படி வாழணும் அப்படின்றத எஜுகேஷன் மூலயமா நம்ம புகுத்துறது தான் வந்து அப்ளிகேஷன். எஜுகேஷனல் சோஷியாலஜி அப்படின்றது எஜுகேட் பண்ணுறது, எஜுகேட்டிங் த சோஷியாலஜி, எப்படி நீ ஊரோட ஒத்து வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது எஜுகேஷனல்
சோஷியாலஜி. அதுவே சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி சொல்கிறது தான், ஒரு அனாலிசிஸாக சொல்கிறது தான் சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன். புரிஞ்சிச்சிங்களா? இப்போ சோஷியாலஜின்றது ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறது, அப்ளை பண்ணுறது. எஜுகேஷனல் சோஷியாலஜி அப்ளிகேஷன் ஆஃப் தி ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சோஷியாலஜி. அது சோஷியாலஜியில் இருக்கக்கூடிய எதெல்லாம் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும், எதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் எஜுகேஷனல் சோஷியாலஜி. அதுவே சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்றது ஒரு சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்றது அனலைஸ் த சோஷியாலஜிக்கல் ப்ராசஸஸ் இன்வால்வ் இன் தி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன். இது நம்ம சொல்லி கொடுக்குறோம், இது ஆக்ஷன். எது நம்ம சொல்லி கொடுக்குறோம்? எஜுகேஷன் சோஷியாலஜியில் நம்ம ப்ராசஸ் சொல்லி கொடுக்குறோம். சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன்றது ஒரு ஆக்ஷன், நம்ம நடந்துக்கிறது. சரிங்களா? இந்த ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன் எஜுகேஷன் would stress only sociological principles அப்படின்னு சொல்கிறாங்க. சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன்றது ஊர் மொத்தமாக ஒரு சொசைட்டியில் நம்ம எப்படி நடந்துக்க போகிறோம் அப்படின்றத பற்றி சொல்கிறது. எஜுகேஷ்னல் சோஷியாலஜின்றது ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன். இது இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுக்கிறதுக்கு. சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன்றது ஒரு காம்ப்ரஹென்சிவ் ஃபீல்ட் தட் லுக் அட் த ப்ராட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எஜுகேஷன் அண்ட் சொசைட்டி. ரெண்டுத்துக்குமான ரிலேஷன்ஷிப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அதுவே நம்ம பார்த்தோம்னா த டேர்ம் educational sociology அப்படின்றது பார்த்தோம்னா the term often emphasizes the more specific interaction within educational setting. ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே ஒரு ஸ்கூலுக்குள்ளே நடக்கிறது தான் வந்து எஜுகேஷனல் சோஷியாலஜி. எங்கே எஜுகேட் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கே எஜுகேட் பண்ணுவோம்? ஸ்கூலுக்குள்ளே. அப்போ ஸ்கூலுக்குள்ளே நடக்கிறது, ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே நடக்கிறது எஜுகேஷனல் சோஷியாலஜி. சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன்றது வைடரான ஸ்பேஸில் உலகத்தோடு நம்ம எப்படி வாழணும், அடுத்து போர்டு எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சுட்டு நீ வேலைக்கு போகிறேன்னும் போது நீங்கள் இது மாதிரிலாம் வேலை பார்க்கணும், அப்போ எல்லாரோட நீ சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன். சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். இதில் ஒரு ஜிஸ்ட் மாதிரி நான் கொடுத்துருக்கேன், அதையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாம். இது வந்து சோஷியலைசேஷனோட இருந்திருக்கணும். எஜுகேஷன் ஆஸ் அ மீன் ஆஃப் டிரான்ஸ்மிட்டர் கல்ச்சர் அண்ட் வேல்யூஸ். எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் இது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே நடக்கிற விஷயம் தான் நம்ம எஜுகேஷனல் சோஷியாலஜி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து எஜுகேஷன் அண்ட் எக்கானமி பார்த்தோன்னா ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். நிறைய எக்கனாமிக்கலாக நிறைய ஸ்டேஜஸ் ஆஃப் எக்கனாமி இருக்குது. நிறைய பேர் வந்து அப்பர் மிடில் கிளாஸாக இருப்பாங்க, கிளாஸஸே டிஃபர் ஆகும், சிலரோட கல்ச்சர்ஸ்லாம் டிஃபர் ஆகும். இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், முன்னாடி படித்த கொஷினில் இருக்கிறது தான். நெக்ஸ்ட்டு வந்து டிஃபைன் எஜுகேஷனல் சோஷியாலஜி, explain its meaning and concepts. Just now I told that educational sociology is nothing but ஒரு ஸ்கூலுக்குள்ள ஒரு கிளாஸ் ரூம்குள்ள நம்ம எவ்வளோ தூரம் சோஷியலைஸ்டாக இருக்கோம் அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் எஜுகேஷனல் சோஷியாலஜி. இது ஜஸ்ட் பாயிண்டர்ஸாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எஜுகேஷனல் சோஷியாலஜி இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் சோஷியாலஜிக்கல் தியரிஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் டு எஜுகேஷன். It studies how education can shape social behavior and contribute to the development of society. எப்படிலாம் நீ நடந்துக்கணும் அப்படின்றத இப்போ ஸ்கூலில் அவங்க கற்றுக்குவாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு அவங்க நிறைய கற்றுக்குவாங்க. அதை அவங்க அதே போல் அவங்க சொசைட்டிலையும் அதே போல் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, பிஹேவ் பண்ணுவாங்க. இதோட கான்செப்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இட் எம்பசைசஸ் த ரோல் ஆஃப் எஜுகேஷன் இன் ஃபாஸ்டரிங் social unity, reducing inequality, preparing individual for social participation. Educational sociology helps in understanding classroom interaction, learning environment, and teaching strategies for better outcome. அப்போது எஜுகேஷ்னல் சோஷியாலஜி அப்படின்றத நம்ம இன்னும் கொஞ்சம் கூட நான் பாயிண்ட்ஸ் போட்டு நான் உங்களுக்கு சொல்லணுன்னா சொல்கிறேன், கேட்கும். அப்போ இது என்ன ஆகும்னா, நம்ம ஒரு சிஸ்டமில் எப்படி நம்ம வந்து நம்ம டைவர்ஸாக நடந்துக்கிறோம், அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு டைவர்ஸ் பேக்ரவுண்ட்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட், இப்போ நானும் இன்னொரு ஸ்டூடெண்ட்டும், இப்போ நான் வந்து ஒரு லோவர் கேட்டகரியாக இருந்திருப்பேன்னா, ஒரு புவர் ஃபேமிலியிலேருந்து வந்தவன்னா ஒரு ஹையர் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க என்னை அக்செப்ட் பண்ணி என்ன கூட அவங்களோட குரூப் டிஸ்கஷனில் கலந்துக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அங்கே அந்த சொசைட்டி ரொம்ப நல்ல கல்ச்சர் வந்து அக்செப்டன்ஸோடு இருக்குது, டைவர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன் ரொம்பவே முக்கியம். ஒரு
ஒரு டிசேபிள்டு பர்சன் ஒரு சைல்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறது தான் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டைவர்ஸ்டாக இருக்கணும். டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் ஃபேமிலி அண்ட் கம்யூனிட்டி டைனமிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எக்ஸ்ப்ளோரிங் த ரோல் ஆஃப் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் கம்யூனிட்டி கான்டெக்ட் இன் ஷேப்பிங் எஜுகேஷனல் அட்டைன்மெண்ட் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ். நெக்ஸ்ட் குளோபலைசேஷன் இம்பேக்ட். வேற ஒரு நாட்டிலேருந்து வந்தவங்கனாலும் அவங்க கூட நம்ம குளோபலைஸ்டாக அவங்க கூட நம்ம மிங்கிள் ஆகிறது இல்லையா. நம்ம வேற ஒரு நாட்டுக்கு போகிறோம், வேற ஒரு கண்ட்ரியில் போய் நம்ம வந்து ஹையர் ஸ்டடீஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அங்கேயுமே கூட நம்ம அக்செப்டன்ஸோட நம்ம நடந்துக்கணும். அப்போ இது எங்கேருந்து வரும்? நம்ம ஸ்கூல்லேருந்தே வரும். எஜுகேட் பண்ணி தான் நம்மளை அனுப்புகிறாங்க. சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் எஜுகேஷனல் ரிஃபார்ம் அட்ரஸிங் சேலஞ்சஸ் சச் as inequality, discrimination and impact of social movement on educational policy and practice. அப்போ நம்ம ஸ்கூல்லையே இதை பற்றிலாம் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றிலாம் நம்ம எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலிசின்னா நத்திங் பட் கரிக்குலம்லேயே அது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிசர்ச் அண்ட் எவாலுவேஷன். ரிசர்ச்சிங் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் பாலிசிஸ் டு அசஸ் தேர் இம்பேக்ட் அண்ட் சோஷியல் ஈக்விட்டி அண்ட் ஸ்டூடெண்ட் அச்சீவ்மெண்ட். இப்போ ஈக்விட்டி இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸோட அச்சீவ்மெண்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா எஸ்ஏ டைப் கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரைட் அன் எஸ்ஏ ஆன் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்றத கேட்டிருக்காங்க. சினாப்சிஸில் நம்ம நிறைய பார்த்துட்டோம் ஷார்ட் ஆன்சர்ஸில், அதையே அப்படியே நம்ம எழுதலாம். சரிங்களா? அப்போ சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன்னா என்னது? ஒரு சொசைட்டியில் நம்ம எப்படி வாழ போகிறாங்க அந்த ஸ்டூடெண்ட் அப்படின்றத பற்றினது தான். சரிங்களா? அதெல்லாம் ஸ்கூல்லேருந்தே அவங்க கற்றுக்கிட்டு வருவாங்க ப்ராக்டிக்கலாக. அப்போ இதில் ஃபங்க்ஷனல்ஸ் தியரிஸ்லாம் இருக்குது. ரூல் ஆஃப் எஜுகேஷன் இன் சொசைட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் மாதிரி எழுதிட்டு என்னென்ன தியரிஸ்லாம் இருக்குது அப்படின்றதையும் நம்ம இங்கே வந்து எழுதணும். சரிங்களா? இப்போ என்னன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து the role of education in society, transmission of culture and values, development of critical thinking and citizenship. இதில் நிறைய தியரி பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் இருக்குது. ஃபங்க்ஷனலிஸ்ட் தியரி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டர்க்ஹிம் கொடுத்துருப்பாரு. எஜுகேஷன் மெயின்டைன் சோஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கான்ஃப்ளிக்ட் தியரியில் வந்து நம்ம மார்க்ஸ் சொல்லியிருப்பாரு. எஜுகேஷன் ரீஇன்ஃபோர்ஸஸ் சோஷியல் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மோரோர்லெஸ் எல்லாரும் சிமிலராக தான் சொல்லியிருப்பாங்க. சிம்பாலிக் இன்டராக்ஷனிசம் அப்படின்னு மேட் சொல்லியிருந்திருப்பாரு. கிளாஸ் ரூம் இன்டராக்ஷன் ஷேப் இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி. இப்போ இவங்களோட கிளாஸ் எல்லாத்தையுமே மறந்துட்டு அவங்கள அறியாமல் அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் அவங்க வந்து என்ன ஆவாங்கன்னா மிங்கிள் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இம்பாக்ட் ஆஃப் எஜுகேஷன் ஆன் சோஷியல் சேஞ்ச், ரெடியூசிங் இன்இக்வாலிட்டி த்ரூ ஆக்சஸ் டு எஜுகேஷன், எஜுகேஷன் ஆஸ் அ டூல் ஃபார் மாடர்னைசேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா sociology of education examines how social institution norms and values shape educational system and vice versa. Importance of sociology education என்னென்ன? socialization இருக்கணும், bridging social inequality, ஒருத்தருக்கு ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கும் இன்னொரு ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு பிரிட்ஜிங் மாதிரி இருக்கணும். எல்லாரும் ஒன்றா அவங்க ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது எல்லா ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸுமே அதில் வந்து ஒருத்தர் நெக்லெக்ட் பண்ணாமல் எல்லாருமே சேர்ந்து பண்ணணும் அப்படின்றது தான். எஜுகேஷன் பிளேஸ் அ கீ ரோல் இன் ரெடியூசிங் சோஷியல் அண்ட் economic disparities, promoting social mobility. Through education, individuals can improve their socio-economic status. Next வந்து policy formulation. Sociological insight help policy makers design inclusive and effective education system. Understanding students' behavior help teachers to understand different learning style and classroom interaction. ஒரு ரூரல்ல இருந்து ஒரு ஸ்லம்ல இருந்து வர ஸ்டூடெண்ட்டோட ஒரு ஆக்ஷனோ அவனுக்கு தேவையான ஒரு லேர்னிங் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் அவங்க ரொம்பவே பாசமாக இருப்பாங்க. பட் ஸ்டில் அவங்களோட லேர்னிங் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிலருக்குலாம் நிறையவே ரூரல் ஸ்லம்லேருந்து வந்தவங்கன்ட்டு இல்லை, பட் ஸ்டில்
நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியான அட்டென்ஷன் தேவைப்படுது. அந்த குழந்தைங்களுக்கும் நம்ம ஈக்குவலான அட்டென்ஷன் கொடுத்து அவங்களுக்கு தேவையான ஸ்டைலில் நம்ம கிளாஸ் ரூம் டிசைன் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். அது நான் ஸ்லம்லேருந்துன்னு சொல்லலை, அந்த வார்த்தையை யூஸ் பண்ணதுக்கு ஐம் சாரி. மற்ற ஒரு ஹையர் ஸ்டேட்லேருந்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸுமே கூட இந்த மாதிரி இருக்க தான் செய்கிறாங்க. எல்லாருக்கும் அதான் இன்க்ளூசிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்க்ளூசிவ் ஒரு டீச்சிங் மெத்தடாலஜி இருக்கணும், எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், இண்டிவிஜுவலைஸ்டாக இருக்கணும். ஒருத்தவங்களுக்கு புரியல அப்படின்னும் போது அவங்களுக்கு மறுபடியும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்த்தோம்னா, சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன் இஸ் அ crucial of understanding how education influences individuals and societies, guiding educators and policy makers to improve educational system. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் எஜுகேஷனல் சொசைட்டி. இது 5 மார்க்கில் கேட்டப்ப எப்படி எழுதணுன்றதை பார்த்துருப்போம். அதே பாயிண்ட்ஸ் தான், ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து எலாபரேட் பண்ணி எழுதணும். இதில் டெஃபினிஷன் பார்த்தோம்னா, சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன்றது ஸ்டடீஸ் ஹவு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ப்ராக்டிசஸ் இன்ஃப்ளூயன்சஸ் சொசைட்டி அண்ட் ஹவு சொசைட்டல் ஃபேக்டர்ஸ் இம்பேக்ட் எஜுகேஷன். அதுவே எஜுகேஷன் சோஷியாலஜின்றது வந்து எஜுகேட் பண்ணுறது, அப்ளை பண்ணுறது, ஊரில் சொசைட்டியில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க ஆல்ரெடி ஸ்கூல்லையே அவங்க அது வந்து அப்ளை பண்ணிட்டு வராங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், அப்ளை சோஷியாலஜிக்கல் தியரிஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் டு இம்ப்ரூவ் எஜுகேஷனல் ப்ராக்டிசஸ் அண்ட் சால்வ் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் வித்தின் தி எஜுகேஷன் சிஸ்டம். ஸ்கூலுக்குள்ளே, கிளாஸ் ரூம்குள்ளே அவங்க அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண வைக்கிறது எஜுகேஷனல் சோஷியாலஜி. அதுவே ஊரோட இந்த எஜுகேஷனல் சோஷியாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எங்க? சொசைட்டிலன்றது தான் சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன். ஃபோக்கஸ், இதுதான் டெஃபினேஷன். நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் பார்த்தோம்னா, சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன் எதை ஃபோக்கஸ் பண்ணுதா? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எஜுகேஷன் அண்ட் சொசைட்டியை ஃபோக்கஸ் பண்ணுது, இன்க்ளூடிங் சோஷியலைசேஷன், கல்ச்சரல் டிரான்ஸ்மிஷன், அப்புறம் குளோபலைசேஷன், இதெல்லாமே வரும். எஜுகேஷனல் சோஷியாலஜின்றது ஃபோக்கஸஸ் ஆன் என்ஹான்சிங் டீச்சிங் மெத்தட்ஸ், students' behavior, educational outcomes using sociological insights. Next பார்த்தோம்னா, purpose. Sociology of education ஓட purpose என்ன? Aims to understand education as a social institution and its impact on society. Educational sociology ஓட aim என்ன? Purpose என்ன? Aims to apply sociological knowledge to improve educational practices and addressing issues within the education system. ஸ்கூலுக்குள்ளே வெளியில் நடக்கக்கூடிய இஷ்யூஸை ஸ்கூலுக்குள்ளே நம்ம அதை ஆர்கியூ பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷனை வந்து நம்ம மேக் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஸ்கோப்னு பார்த்தோன்னா, சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன் ப்ராடர் ஸ்கோப் ஸ்டடிங் சோஷியல் ஸ்டாட்டிஸ்ஃபிகேஷன், பாலிசிஸ், எக்கனாமி அண்ட் ஹவு எஜுகேஷன் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை சொசைட்டல் ஸ்ட்ரக்சர். ஒரு ஜாபுக்கு போகும்போது அது எவ்வளோ தூரம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறதுன்றது. எஜுகேஷனல் சோஷியாலஜி வந்து நேரோவர் ஸ்கோப் ஃபோக்கஸிங் ஆன் ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் லைக் டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப், லேர்னிங் என்வாயன்மெண்ட் அண்ட் கரிக்குலம், ஸ்கூலுக்குள்ளே நடக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் ஆர் த பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் சோஷியாலஜி அண்ட் எஜுகேஷன்? எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோஷியாலஜி அண்ட் எஜுகேஷன் ஆர் இண்டிபெண்டன்ட் ஃபீல்ட்ஸ். Sociology studies human society interaction in institutions, while education is fundamental social institution that shapes and is shaped by society அப்படின்னு சொல்கிறாங்க. சோஷியாலஜின்றது எப்படி ஒரு மனுஷன் ஊரோட வாழ்கிறான்றது, எஜுகேஷன்றது அதை கற்றுக் கொடுக்குறது, ஒரு மனுஷனை ஷேப் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. த பேசிக் கான்செப்ட் ஆஃப் சோஷியாலஜி இஸ் எஜுகேஷன் இன்க்ளூட் சோஷியல் ஸ்ட்ரக்சர், சோஷியலைசேஷன், அதான் எல்லாரோட ஈக்குவலாக நடந்துக்கிறது, ஈக்விட்டி, இன்க்ளூஷன், இதெல்லாமே எஜுகேஷனில் வரும். சோஷியாலஜி அண்ட் எஜுகேஷன் ஆர் டீப்லி இன்டர் கனெக்டட், ரெண்டும் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆனது. சோஷியாலஜி ஸ்டடீஸ் human interaction, institutions and social structures, while education is a means of socialization and knowledge transfer. இப்போ சோஷியாலஜி ஒரு ஹியூமன் வந்து சோஷியலாக கலந்துக்கிற ஒரு சமூகத்தோடு ஒத்து வாழ்கிறவனாக வரணும் அப்படின்னா அதுக்கு எஜுகேஷனில் தான் அவன் கற்றுட்டு வரணும், அவன் படித்து தான் அவன் அதை கற்றுட்டு வரணும், ஸ்கூல்லேருந்து அவன் அதை கற்றுட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா, basic concepts of sociology and education. Social structure and education. Education plays a role maintaining and changing social structures. Socialization ரொம்ப important.
நெக்ஸ்ட் வந்து சோஷியல் மொபிலிட்டி. எஜுகேஷன் ப்ரொவைட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் அப்வர்ட் மொபிலிட்டி. மொபிலிட்டினா மொபைல் கிடையாது, அப்போ ரூரல் பிளேஸில் இருக்கிறவங்களுக்குமே வந்து எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது. ஈக்விட்டி அண்ட் இன்க்ளூஷன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சோஷியல் ஸ்டேஜில் இருந்து வர்றவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ஈக்குவல் எஜுகேஷன் கொடுக்கறது. கல்ச்சர் அண்ட் எஜுகேஷன். டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ்லேருந்து வர்றவங்க எல்லாருமே வந்து எஜுகேஷனில் வந்து கற்றுக்குவாங்க. இப்போ நான் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவேன்னா நெக்ஸ்ட் வந்து வேறு செலிப்ரேஷன் பொங்கல் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இன்னும் நம்ம கேரளாலலாம் என்னவா செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்து ஓணமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய செலிப்ரேஷன் டைப்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்மளது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா. அது எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க. நெக்ஸ்ட்டு ரோல் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஸ்கூலு ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ன்றது நத்திங் பட் அது ஸ்கூல் மட்டும்தான் யூனிவர்சிட்டி மட்டும் இல்லை, ஒரு ஃபேமிலியுமே கூட ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எஜுகேஷனை அதுவும் ஒரு ஷேப் பண்ணும், ஒரு ஸ்டூடெண்ட்டை அதுவும் ஒரு ஷேப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஜுகேஷன் ஆஸ் அ சோஷியல் ப்ராசஸ், இட் இன்வால்வ்ஸ் பேஸ்ட் ஆன் சொசைட்டல் நீட்ஸ் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம்னா conclusion. Sociology provides insight into how education shapes and is shaped by society. Understanding these concepts help educator create effective education. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் வந்து டிஸ்கிரைப் த ஸ்கோப் ஆஃப் எஜுகேஷனல் சோஷியாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி 5 மார்க்ஸில் பார்த்தோம், அது மறுபடியும் நம்ம அதே தான் எழுத போகிறோம், பட் லிட்டில் எலாபரேட்டடாக எழுதுவோம். எஜுகேஷனல் சோஷியாலஜி எக்ஸமைன்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எஜுகேஷன் அண்ட் சொசைட்டி. இப்போ ஸ்கூல்லையே நம்ம கற்றுக்கிறது. அப்போ என்னென்னலாம் கற்றுக்குவோம் ஸ்கூலில், இது இன்க்ளூசிவாக இருக்கிறது கற்றுக்குவோம், எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணிக்கணுன்றது கற்றுக்குவோம், அப்புறம் டைவர்ஸாக இருக்கிறது கற்றுக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம என்னது ப்ரொமோட் ஈக்குவாலிட்டியை நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஹொலிஸ்டிக் டெவலப்மெண்ட் இருக்கணும். அப்புறம் வேறு என்ன இருக்குது, சோஷியல் ப்ராக்ரஸ் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம வந்து ஆர்கியூ பண்ணும்போது டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கோப்ஸ் ஆஃப் எஜுகேஷன் சோஷியாலஜி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எஜுகேஷன் அண்ட் சொசைட்டி. ஃபர்ஸ்ட் வந்து எஜுகேஷனும் சொசைட்டியும் சேர்த்தது தான் எஜுகேஷனல் சோஷியாலஜி. இப்போ எஜுகேஷன் அண்ட் சொசைட்டி அனலைஸ் த ரோல் ஆஃப் எஜுகேஷன் இன் சோஷியல் டெவலப்மெண்ட். இப்போ எஜுகேஷன் டெவலப் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ஊரோட அந்த பிளேஸோட சோஷியல் டெவலப்மெண்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். எஜுகேஷன் அண்ட் கல்ச்சர் எக்ஸாமின்ஸ் ஹவு எஜுகேஷன் பர்சீவ்ஸ் அண்ட் டிரான்ஸ்மிட்ஸ் கல்ச்சர். எஜுகேஷனுக்கும் கல்ச்சருக்குமே கூட இன்டர்லிங்க் இருக்குது, அதுவும் ஒரு ஸ்கோப். எஜுகேஷன் அண்ட் சோஷியல் சேஞ்ச், அதுக்குமே நமக்கு வந்து எஜுகேஷன் படித்து வர குழந்தை அது எவ்வளோ அழகாக வந்து ஒரு டிசிப்ளின்டாக நடந்துக்குதுன்றதுலேயோ சோஷியல் சேஞ்சுக்கும் அது வந்து வழிவகுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சோஷியல் கண்ட்ரோல் அண்ட் எஜுகேஷன் டிஸ்கஸஸ் ஹவு எஜுகேஷன் என்ஃபோர்ஸஸ் சொசைட்டல் நார்ம்ஸ். எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நெக்ஸ்ட் இது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் தான் அது நடக்கும், அது நம்ம பண்ண முடியும், இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், அங்கேருந்தே ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கிட்டு வரணும். சோஷியல் stratification examines how education impacts class and status. ஒரு கிளாஸையும் ஒரு ஸ்டேட்டஸையும் எவ்வளோ தூரம் இம்பேக்ட் பண்ணுது அப்படின்றது ஒரு ஸ்கோப். எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், கண்டிப்பாக படித்தா நல்ல வேலைக்கு போவோன்றது இருக்குது இல்லைங்களா, அதுதான் எஜுகேஷன் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு குடும்பத்தில் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் நல்லா படித்து வெளில வந்தாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஃபேமிலியோடைய எக்கனாமிக் லெவலில் உயரத்துக்கு கொண்டு வராங்கன்னு தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம்னா கன்க்ளூஷன். Educational sociology helps in understanding an impact of education on societal progress and individual development. Next question என்ன பார்த்தோம்னா explain the following. கான்செப்ட் ஆஃப் சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன் ஆல்ரெடி 5 மார்க்ஸில் பார்த்துட்டோம். சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்றது ஊரோட ஒத்து வாழ்கிறது என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், அது மறுபடியும் எழுதலாம். நெக்ஸ்ட் தியரிஸ்லாம் இருக்குது, என்னென்ன தியரிஸ் இருக்குது, ஃபங்க்ஷனலிசம் இருக்குது, கான்ஃப்ளிக்ட் தியரி இருக்குது, இன்டராக்ஷன் இருக்குது, இது எல்லாமே வந்து நம்ம அங்கே எழுதணும். ஜஸ்ட் ஒரு த்ரீ பாயிண்ட்ஸ் நம்ம எழுதணும். ரோல் ஆஃப் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்னு பார்த்தோம்னா their interaction is in shaping learning experience. Education and social இன்ஸ்டிடியூஷனும் ஒரு இம்பேக்ட் தான். அது என்னன்னா how education integrates with other societal systems. Education as a social institution.
ஏன்னா அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்னா என்னது, அது ஃபஸ்ட்டு ஒரு குட்டி ஒரு ஒரு சொசைட்டி, அந்த சொசைட்டிக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணி அங்கேருந்து கற்றுக்கிட்ட வெளி உலகத்தில் நம்ம கரெக்டாக வேல்யூபிளான ஒரு சிட்டிசன், ஒரு நல்ல சிட்டிசனாக நம்ம வெளியில் வரணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்கோப் ஆஃப் சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன் அப்படி என்ன பார்த்தோம்னா, ஸ்கோப்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம 5 மார்க்ஸில் இது பார்த்துட்டோம். ஜஸ்ட் பாயிண்டர்ஸ் பார்த்துடலாம். சோஷியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எஜுகேஷன், impact on social development, education and social inequality, education policies and reforms, education and technological change. இப்போ கரண்ட் ட்ரெண்டில் நிறைய எஜுகேஷன் சேஞ்சஸ் வந்துச்சு. மாடர்ன் எஜுகேஷன், நிறைய ஸ்மார்ட் போர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஏஆர் விஆர்லாம் யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம மற்ற சப்ஜெக்ட்ஸில் இது பார்த்துருந்துருப்போம். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கூட மீனிங்க்கு இன்க்ளூட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் யூனிட்டோட புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிக்க ட்ரை பண்ணேன், பட் ஆனால் இது அப்படியே கொஞ்சம் ட்ராக் ஆகிட்டே போயிடுச்சு. பட் ஆனால் சொன்ன பாயிண்ட்ஸே தான் திரும்பி திரும்பி வரும். இந்த யூனிட் நம்ம ஓனாகவே நிறைய பாயிண்ட்ஸ் எழுதலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.